எப்படி இருக்கீங்க? சோர்ந்து போயிருக்கிறீங்க, அப்படி தானே? ஆனால் அந்த ஆண்டவர்களோடு இன்றைக்கு அதை குறித்து பேச விரும்புகிறார். ஆமாம் பிரதர், ரொம்ப சோர்ந்துட்டேன். இவ்வளோ ஜெபிக்கிறோம், ஒன்றுன்னு பலனை பார்க்க முடியல, சோர்வு. எவ்வளோ பிரயாசப்படுகிறோம், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, சோர்வு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறோம், ஆத்மாக்களை பார்க்க முடியல, நன்மையை பார்க்க முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் எல்லாமே நஷ்டத்தில் தான் முடியுது, சோர்வு. இங்கே பார்த்தாலும் எனக்கு ஆபத்தாக தான் இருக்குது. மனுஷர்கள் பகைக்கிறாங்க, வெளிசூன்யம் பண்ணுறாங்க, இது மாதிரி பாடுகள் மத்தியில் தான் இருக்கிறான். என்னடா வாழ்க்கை, அப்படி மன சோர்ந்து விட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது. அப்போ என்ன செய்யணும்? ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது, தைரியமாக நிற்கணும். சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறவர், அவர் பலன் தருவார். இயேசு கூட இருக்கிறாரு, சோர்ந்து போகாதுங்க.